ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட் லோடிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்கள் ரொம்ப க்ளூ போட்டு ஒட்டிடக்கூடாது, லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டுங்க. நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டும் போது உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா வரும். ஸ்டிச் பண்ணுறதோட க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பேக் செயின் போட்டுக்கிறேன். பேக் செயின் போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஜிக்ஸாக் செயின் போட்டுக்கிறேன். நார்மல் மிஷின் நூலில் தான் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கலர் பீடோ அந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒர்க் பார்க்க நல்லாயிருக்கும். அல்லது நீங்கள் கிளாத் கலர் யூஸ் பண்ணலாம். ஜிக்ஸாக் செயின் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் க்ளூ சரியாக ஒட்டலை அப்படின்னாலும் அந்த த்ரெட்டு உங்களுக்கு நகராத இருக்கும். நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டும் போதும் ஒரு சில த்ரெட் அந்த எண்டில் கொஞ்சம் பிசுறாக தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும் போது அந்த பிசுர்லாம் உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், நீங்கள் எப்பயும் ஆரம்பிக்கும் போது ஒரு பேக் செயின் போட்டு ஆரம்பிங்க. எப்பயும் நீங்கள் லோடிங் ஆரம்பிக்கிற மாதிரி தான் சைட்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த சைடில் நான் 3 பீட் ஸ்டிச் பண்ணுறேன். போட்டு ஒரு லாக் செயின் போட்டு அப்படியே நீடியில் டர்ன் பண்ணி ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டு அங்கே திரும்ப ஒரு லாக் செயின் போடுறேன். போட்டுட்டு திரும்ப நம்ம பீட் போடணும். பாருங்கள், இப்போ 3 பீட் போட்டிருக்கேன். அடுத்தது 4 பீட் போட போகிறேன். நம்ம த்ரெட் லோடிங் பண்ணுற மாதிரி தான், சைட்லேருந்து ஆரம்பிப்போம்ல அந்த மாதிரி தான். இந்த லைன் மேலே எல்லாம் ஒரே லைனில் வரணும். நம்மளுக்கு இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா த்ரெட்டை இழுத்து போடணும். பாருங்கள், ஒரு லாக் செயின் போட்டுட்டு அடுத்தது இந்த சைடு ஸ்லாண்டிங்காக ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு அடுத்தது திரும்பவும் நான் ஒரு 5 பீட் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 பீட் வச்சேன், அப்புறம் 4, இப்போ 5 பீட் வச்சு போடுறேன். அடுத்தது 6 பீட் வச்சு போடுறேன். நீங்கள் பீட் லோடிங் பண்ணும்போது கீழேருந்து மேலேயும் லோடிங் பண்ணிட்டு வரலாம், மேலேருந்து கீழேயும் லோடிங் பண்ணிட்டு வரலாம். இப்போ 3 லோடிங் நான் கீழேருந்து மேலே போட்டு வந்தேன். பாருங்கள், மேல் சைடு இருந்து இப்போ கீழே நான் லோடிங் பண்ணுறேன். புரியுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் லோடிங் பண்ணலாம். பாருங்கள், 6 பீட் வச்சேன். எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கேப் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இப்போ இதுக்கு 7 பீட் வைக்கிறேன். நீங்கள் பீடுக்கு தகுந்த மாதிரி, பீடோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதோட எத்தனை பீடு வைக்கணுமோ அத்தனை பீடு வச்சுக்கலாம். அந்த த்ரெட்டு கவர் ஆகிற மாதிரி வைக்கணும். பாருங்கள், நான் இதுக்கு மட்டும்தான் 7 வைக்கிறேன். மீதிலாம் 6 பீட் வைக்கிறேன். பாருங்கள், அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக நம்ம எத்தனை பீடு வேணுமோ அத்தனை பீடு வச்சுக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு ஷேப் வந்த வாட்டியும் நீங்கள் ஒரே மாதிரி அந்த பீடோட அளவு ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது நான் 6 பீட் கொடுக்குறேன். மாதிரி நல்லா த்ரெட்டை அடியில் இழுத்த மாதிரி போடுங்க, இல்லைன்னா லூஸாக இருக்கும். உங்களுக்கு அந்த மேலே பீட் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், நீங்கள் போடும்போது அந்த சைடில் பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மாதிரி முடிக்கிற மாதிரி இருந்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. எல்லாம் ஒரே லைனில் முடிகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக நீங்கள் அந்த த்ரெட்டை ஒட்டியே லோட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி அந்த சைடும் அப்படி தான், நீங்கள் த்ரெட்டை ஒட்டியே அந்த லாக் செயின் போடுங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் போடும்போது கொஞ்சம் த்ரெட்டை அடியில் இழுத்த மாதிரி போடுங்க. அப்போ தான் அந்த பீடு கரெக்டாக போய் அந்த இடத்துல செட் ஆகும். இப்போ பாருங்கள், பீடை நம்ம த்ரெட்டில் போடுறோம். போட்டுட்டு இப்போ நீடியில் அப்படியே வச்சுட்டு அடியில் இப்படி கொஞ்சம் இழுங்க த்ரெட்டை. கிளாத்து கடியில் த்ரெட்டை இழுக்கும் போது அந்த இடத்துல அந்த பீட் நல்லா அந்த சைடு போய் செட் ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கு அந்த டைட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். மேலே தூக்குன மாதிரி இருக்காது. அதுக்காக லைட்டாக இழுக்க சொல்கிறேன். ரொம்பவும் நீங்கள் த்ரெட் ஆடுற மாதிரி இழுக்கக்கூடாது. லைட்டாக அதே மாதிரி துணி சுருங்குற மாதிரி இழுத்துடக்கூடாது. நீங்கள் கிளாத்து ஃப்ரேமில் நல்லா டைட்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடும் போது துணி சுருங்காது. பாருங்கள், இப்படி ஸ்டிச்சஸ் போடும்போது லைட்டாக நீங்கள் இழுத்து போடுங்க அடியில் த்ரெட்டை. நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் சொல்கிறது. லைட்டாக தான் இழுக்கணும். லைட்டாக இழுக்கும் போது நீங்கள் அந்த பீட் அந்த சைடு தள்ளி போகிறத பார்ப்பீங்க. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படி
அதே மாதிரி நீங்கள் போகிற லைன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக வந்து போடணும். பாருங்கள், நீங்கள் கரெக்டாக எல்லாமே ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி பார்த்து போட்டுவாங்க. இப்போ வந்து பாருங்கள், முடிக்கும் போது நான் வந்து அதே 6 பீடே வைக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்கள், ஒரு பீடு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் இப்போ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஸ்லாண்டிங்காகவே வந்துடும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஒரே லைனில் முடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து 5 பீடு வைக்கிறேன். ஒன்று எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து 5 பீடு வச்சுட்டு அது வந்து 4 இல்லைன்னா 3 பீடு வந்து அது கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி ஒரே லைனில் வந்து இப்படி முடிக்கணும். பாருங்கள், மேலே ஆரம்பித்த மாதிரி முடிக்கும் போது அதே மாதிரி தான் வந்து முடிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு மேலேருந்து பீட் கொடுத்துட்டு வரேன். இப்போ 3 பீடு வைக்க போகிறேன். இதில் பாருங்கள், 3 பீடு கரெக்டாக இருக்கும். 3 பீடு வச்சுட்டு என் நாட் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரே கோட்டில் வந்து நம்மளுக்கு முடிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சைடும் பாருங்கள், 2 பக்கமும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ என் நாட் போட்டு முடிச்சிக்கலாம். இப்போ முடிச்சாச்சு. நான் 2 பக்கமும் ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பாருங்கள், அதை ஒட்டியே வந்து செயின் ஸ்டிச் போடணும், கேப் இல்லாத. நான் 2 லைன் வந்து செயின் போட்டுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் எப்பயுமே வந்து டபுள் செயின் போடும் போது ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து இந்த மாதிரி ரிவேஸில் மேலே போடணும். அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயினை ஒட்டியே போட்டு வரணும், கேப் இல்லாத. அந்த மாதிரி போடும் போது தான் வந்து டபுள் செயின் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டபுள் செயின் போட்டு முடிச்சாச்சு. என் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. நீங்கள் பிகினர்ஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டிச்சும் வந்து நீங்கள் போட்டு பார்க்க தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து நல்லா வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.